இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசில் சின்னம். விஜய் கோரிய சின்னத்தையே ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். முதல் தேர்தலிலேயே விஜயின் தாவேகாவுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிறது தாவேகா. குறைந்தபட்சம் 5 விழுக்காடு சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகா போட்டியிட வேண்டுமென தேர்தல் ஆணையம் நிபந்தனை. தாவேகா போட்டியிடாத தொகுதிகளில் விசில் சின்னம் வேறு வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் அறிவிப்பு. கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கீடு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வழங்கப்பட்ட டார்ச் லைட் சின்னத்தை மீண்டும் ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது. தாவேகாவுக்கு சின்னம் வழங்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பதிவு. (2026) தேர்தல் என்பது ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம். இனம், மொழி, நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என்று திமுகவினருக்கு முதல்வர் ஸ்டாலின் மடல். (23 ஆண்டு கால ஓய்வூதிய பிரச்சனையை தீர்த்து வைத்தது திமுக அரசுதான். ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் சட்டமன்றத்தில் முதல்வர் உறுதி. 23 ஆண்டுகால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல அங்கன்வாடி அமைப்பாளர்கள் இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோரிக்கை எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்திச்சு நிச்சயம் சொல்றேன், உறுதியா சொல்றேன், அந்த கோரிக்கையில நிச்சயமாக நிறைவேற்றப்படும். சட்டமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளின் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க அனுமதி மறுத்ததாக குற்றச்சாட்டு. செலவு உயர்ந்திக்கணும், அதற்கு ஏற்றவாறு அவர் உயர்ந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய கோரிக்கை. இதை 0 நான் கொண்டு வந்தேன். இதை கூட பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதில் தயாரானதும் நாளை விவாதிக்கப்படும். அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதில். அதையே திருப்பி பேசி நேரத்துக்கு வேண்டிய நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். தமிழகத்தில் சிக்கன்குனியா நோய் அதிகரித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொசுக்களை ஒழிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் விமர்சனம். இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த கொசு ஒழிப்பில் அக்கறை செலுத்துதில்லை. இந்த கொசுனால்தான் பல நோய்கள் மக்களுக்கு தாக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, தேனி, கடலூர், அரியலூர் உட்பட பல மாவட்டங்களில் சிக்கன்குனியா ஏற்பட்டு கடுமையா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் டெங்கு, சிக்கன்குனியா நோய் பாதிப்பு அதிகரிப்பதன் எதிரொலி. அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனி வார்டுகளை ஏற்படுத்த தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு. தூத்துக்குடி முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின்.
10 சிறுபான்மையின மாணவர்களுக்கு தலா 36 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகையையும் வழங்கினார். சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு செய்யும் வசதி அறிமுகம். ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் 18 புதிய சேவைகளை தொடங்கி வைத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். தற்போது 10 விதமான ஆவண சேவைகளுக்கு அலுவலகத்திற்கு நேரடி வருகை இல்லாமல் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ளலாம். அனைத்து விதமான ஆவண சென்னை மந்தைவெளியில் பிரம்மாண்ட போக்குவரத்து வணிக வளாகம் 167 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய முதல்வர் ஸ்டாலின். நிறுவனம் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் இணைந்து உருவாக்கிய சிறப்பு நிறுவனமான சென்னை மற்றும் சொத்து மேலாண்மை நிறுவனம் செயல்படுத்த இருக்கும் இத்திட்டம் சென்னையில் போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டை நோக்கிய ஒரு முக்கிய படியாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வளாகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமியோடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு. காலை விருந்துடன் நடந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் வெறுப்புணர்வோடு உதயநிதி பேசி வருவதாக பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. நீதிமன்ற கண்டனத்திற்கு ஆளானவரை துணை முதல்வர் பதவியிலிருந்து நீக்கவும் வலியுறுத்தல். The High Court also yesterday has passed strictures against the hate speech of Udayanidhi Stalin, and I demand that Udayanidhi Stalin should immediately be removed from the government for trying to create communal disharmony. மதுராந்தகத்தில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என பழனிசாமி நம்பிக்கை. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரும் வெற்றி பெறும் என்றும் உறுதி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தனி சின்னத்தில் போட்டியிடும். பியூஷ் கோயலுடனான சந்திப்புக்கு பின்னர் ஜி.கே. வாசன் அறிவிப்பு. பலமான மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. தனி சின்னத்திலே தமாக போட்டியிடும். அரசியல் பொது வாழ்வில் இருந்து விலகுவதாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் குன்னம் ராமச்சந்திரன் அறிவிப்பு. குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டதால் திமுகவில் இணையும் முடிவிலிருந்து பின்வாங்கியதாகவும் விளக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்ற முடிவில் நேற்று எனது இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களின் கடுமையான எதிர்ப்பும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகவும் நான் இன்று மாற்று முடிவை எடுத்திருக்கிறேன். இல்லத்தார்கள் ஆலோசனைக்கிணங்க, மருத்துவர்களின் ஆலோசனைக்கிணங்க நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். கடந்த சில நாட்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 340 ரூபாய்க்கு விற்பனை. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக மதுரையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மீது புகார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க குவிந்த இளைஞர்கள். தேதி திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையில் கனமழை. இன்றும் நாளையும் நீலகிரி, கொடைக்கானலுக்கு உறைபனி எச்சரிக்கை. கர்நாடக அரசின் முறையில் மாற்றங்களை செய்து வாசிக்க இருந்த ஆளுநருக்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கண்டன முழக்கங்கள் எழுப்பிய நிலையில் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் வெளிநடப்பு. சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் போராட்டம்.
சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்றவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டிய காவல்துறையினர். பெங்களூரு விமான நிலையத்தில் கொரியா பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு. பாதுகாப்பு சோதனை என்ற பெயரில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ஒப்பந்த ஊழியர் முகமது அப்பான் கைது. கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிக்கும் முடிவை கைவிட்டார் ட்ரம்ப். நாட்டோவோடு புதிய திட்டம் எட்டப்பட்டதாக விளக்கம். ரஷ்யாவின் தாக்குதலில் உக்ரைனில் கடுமையான மின்வெட்டு. ரயில்களில் ஏறி செல்போன்களுக்கு சார்ஜ் போட்டுக் கொள்ளும் மக்கள். இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.